அஸ்ஸலாமு அலைக்கும். ரஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா இறால் கிரேவி. இந்த மாதிரி டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் மிளகு, ஜீரகம், சோம்பு, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, 2-3 முந்திரி போட்டுக்கோங்க. இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ பேன் அடுப்பில் வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சதை இதில் போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கிடுங்க. ஒரு 2 பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி ஒரு 2 தக்காளி எடுத்துருக்கேன். அதை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். இதுக்கு மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் சிம் பண்ணி மூடி வச்சுக்கலாம். அப்போ தான் தக்காளி, வெங்காயம் நல்லா மசிஞ்சு வரும். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுட்டு ராட்டு போட்டுக்கலாம். நான் ராட்டு நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அதையும் போட்டுக்கிறேன். இதை நல்லா பரட்டி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றிக்கங்க போதும். இப்போ இதை வேக விடலாம். மூடி வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாம். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு சர்வ் பண்ணலாம். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன். சூப்பரான இறால் கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.